அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அவ்வளவு எம்மியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்தோடு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை எல்லாத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். அம்புட்டு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காது. இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். அந்த முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. பாருங்க, இப்போ முட்டை குழம்பு வைக்கிறதுக்காக நான் 2 தக்காளி, 5 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குவோம். இப்போ 2யும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். நல்லா பொரியணும். இப்போ நல்லா பொரியட்டும். இந்த பாருங்கள், நல்லா வெந்தயமும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 வெங்காயம் வச்சு வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்குவோம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், புளி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கழுவி அலசிட்டு நான் அரிசி கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த முட்டை குழம்பு நல்லாயிருக்கும். இந்த முட்டை குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே ஒரு ருசியாக இருக்கும், அம்புட்டு ருசியாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை குழம்பு. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கிறோம். இது 2 சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குலைவாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா குலைவாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். இதில் மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம புளி கரைச்சி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் அரிசி கலந்த தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், இதில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். 1 2 ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள். இது இன்னும் கொதித்து வரணும். நல்லா கொதித்து வற்றி வரட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி மிக்சியில் சேர்த்துருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம்.
இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இது பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதில் 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இது முட்டை பொரிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ முட்டை பொரிக்கிறதில் பார்க்கலாம். இதை பாருங்கள், முட்டை குழம்பு வைக்கிறதுக்காக 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நிறையா வந்துடும், அதனால தான் 3 முட்டை போட்டுருக்கேன். நான் எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, நாங்கள் 2 பேர் தான், அதனால தான் 3 முட்டை வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் அதுக்கு தக்கன சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயத்தோடு விளையிறதுக்காக தேவையான அளவு குழம்புக்கு ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு சேர்த்துக்கிறலாம். இப்போ இதை நல்லா வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா பிணைஞ்சிக்கிறோம். நல்லா பிணைஞ்சாப்பே நல்லா கட்டியாக வெங்காயம் எது இருந்தாலும் நல்லா உதிரியாக வந்துடும். நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முட்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த சைடிஷ் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா பிணைஞ்சாச்சு பாருங்கள். நல்லா பிணைஞ்சிட்டு முட்டை சேர்த்துக்கிறோம். நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ அவ்வளோதான். இதில் முட்டை சேர்த்துக்கிறோம். முட்டை சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், முட்டை எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா முட்டை வெங்காயம் சேர்ந்து வர்ற மாதிரி அடிச்சுக்கிடுவோம். நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கிறலாம், அதில் ஒன்றும் இது கிடையாது. முட்டை எல்லாத்தையுமே அடித்தாச்சு. இப்போ இதை பொரிச்சுக்கிடுவோம் வாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த தேங்காயை குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயை குழம்புல சேர்த்துக்கிடுவோம். இப்போ சேர்த்தாச்சு. இந்த மிக்சியை அலசி தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ மிக்சியை அலசி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இந்த குழம்புல தேங்காயை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு உரப்புலாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் மேலாக மல்லித்தழை தூவிக்கலாம். ஒரு கொதிக்கு வரட்டும். முட்டை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. கொதி வரட்டும், பார்க்கலாம். இங்கிட்டு பாருங்கள், தோசைக்கு வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் முட்டையை சேர்த்துக்கிறோம். பாருங்கள், முட்டையை சேர்த்துக்கிறோம். இப்போ முட்டை நல்லா வேகட்டும். இப்போ முட்டை வேகட்டும். இது பாருங்கள், முட்டை நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ சிம்மில் வச்சுருவோம். குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். முட்டை பொரித்து இதில் சேர்த்துக்கிறலாம். இப்போ முட்டையை திருப்பி விட்டுக்கலாம். முட்டையை திருப்பி விட்டாச்சு. இப்போ வேகட்டும். பாருங்கள், முட்டை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ முட்டையை கட் பண்ணிக்குவோம். இப்போ முட்டையை கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கணும் குழம்பு. குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்தாச்சு. இது ஒரு கொதிச்சுட்டே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு முட்டை இது பொரிச்சுக்கலாம். பாருங்கள், மறுபடியும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் மறுபடியும் மறுபடியும் பொரிச்சுக்கலாம். இப்படி எல்லாமே பொரித்து எல்லா முட்டையுமே சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், முட்டை வெந்துருச்சு. இப்போ முட்டையை நறுக்கி அதில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டையுமே பொரித்து அதில் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் முட்டையை லைட்டாக குழம்புல அப்படியே அமுக்கி விட்டுறோம். அது அந்த குழம்போடு சேர்ந்து நல்லா வேகும். செத்து அப்படியே இருந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா குழம்பு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி ஆயிடும் ஜம்முன்னு நமக்கு. ஆக்கையிலே பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிட்றதுக்கு அம்பூட்டு ருசியாக இருக்கும், உண்மையாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜம்முன்னு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது குழம்பு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்கும், அம்புட்டு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கான் அமைக்குங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.